டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் அண்ணாமலை டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார். தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக நயினார் நாகேந்திரன் புதிய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அண்ணாமலைக்கு தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அண்ணாமலை அவசரமாக டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார். அவருக்கு மத்திய இணை அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அண்ணாமலையின் இந்த டெல்லி பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஒரு சில இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் தெரிகிறது. ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சித்தால் தமிழகம் முழுவதும் போராட்டம் வெடிக்கும் என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் எச்சரித்துள்ளார். பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி அமைத்ததை கண்டு திமுகவினர் நடுங்கி போய் இருப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். ஆட்சியை தொடரலாம் என்று கனவு கண்டு கொண்டிருந்த முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு பேரிடியாக பாஜக அதிமுக கூட்டணி அமைந்துவிட்டதாகவும் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். பாலியல் புகாரில் சிக்கி தலைமறைவாக இருந்த கோவையைச் சேர்ந்த ஜான் ஜபராஜை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். சிறுமிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் காந்திபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். இந்நிலையில் 5 நாட்களாக தலைமறைவாக இருந்த ஜான் ஜபராஜ் கைது செய்யப்பட்டுள்ளார். மகளிருக்கு வழங்கப்படும் இலவச திட்டங்கள் தேர்தல் நேரத்தின் போது திமுகவிற்கு கை கொடுக்காது என்று உளவுத்துறை தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்காக முக்கிய அரசியல் கட்சிகள் தயாராகி வருகின்றன. இந்நிலையில் இந்த செய்தி பரவி வருகிறது. சில அமைச்சர்களின் சர்ச்சை பேச்சுக்களும் திமுகவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று தெரிகிறது. சபரிமலைக்கு தரிசனத்திற்காக சென்ற பக்தர்களில் 10 பேருக்கு உணவு ஒவ்வாமை ஏற்பட்டதால் அவர்கள் சன்னிதானத்தில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஹோட்டலில் அவர்கள் உணவு உண்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பம்பா மேஜிஸ்ட்ரேட் தலைமையில் அந்த ஹோட்டலில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. குளத்தில் வட்ட இலைகளோடு வளரும் தாமரை தமிழகத்தில் இரட்டை இலையோடு மலர்ந்து வருவதாக அதிமுக பாஜக கூட்டணி குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து தெரிவித்திருக்கிறார். புதிய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பிரதமர் மோடியின் கனவை நிறைவேற்றுவார் என்றும் தாமரை மலர்ந்தே தீரும் என்றும் தமிழிசை மீண்டும் சூளுரைத்திருக்கிறார். வாடிவாசல் படத்தின் படப்பிடிப்பு ஜூன் மாதத்தில் தொடங்கும் என அப்படத்தின் தயாரிப்பாளர் தானு கூறியிருந்தார். ஆனால் படத்தின் திரைக்கதை பணிகள் இன்னும் முழுமை அடையாததால் ஆகஸ்ட் மாதத்திற்கு படப்பிடிப்பை தள்ளி வைக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. படத்தின் VFX காட்சிகள் அமெரிக்காவில் நடந்து வரும் நிலையில் இசையமைப்பு பணிகளும் துரிதமாக நடைபெற்று வருகிறது. அஜித் நடிப்பில் வெளியாகியுள்ள குட்
பேட் அக்லி படம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்து ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. வசூலிலும் சக்கை போட்டு வருகிறது. 3 நாட்களில் உலகளவில் 120 கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறதாம். இந்தியாவில் மட்டும் 62 கோடி ரூபாய் வசூலை நெருங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக இடஒதுக்கீட்டுக்கான பரிந்துரையை வழங்கி சமூக நீதியின் அடையாளமாக திகழ்ந்த பிபி மண்டலின் தொலைநோக்கு பார்வையை செயல்படுத்துவதில் உறுதி பூண்டுள்ளோம் என சமூக நீதி காவலர் பிபி மண்டல் நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். திராவிட இயக்கம் அவரது தொலைநோக்கு பார்வையில் உறுதியாக நின்றதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பிபி மண்டலை மதிப்பது என்பது அவரது முழுமையான தொலைநோக்கு பார்வையை செயல்படுத்துவதாகும் என்றும் அதற்கான போராட்டத்திற்கு நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். ஆளுநர் பொறுப்பில் இருப்பவர் மதவெறி கூச்சலிடுவதா என RN ரவிக்கு கி. வீரமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். கல்வி வளாகங்களுக்குள் ஆளுநர் RN ரவியை அனுமதிக்க கூடாது என்று கி. வீரமணி வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் நடைபெற்ற தனியார் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற ஆளுநர் RN ரவி தான் பேசி முடித்ததும் ஜெய் ஸ்ரீராம் என்று 3 முறை கூச்சலிட்டதுடன் மாணவர்களையும் திரும்பச் சொல்லி வற்புறுத்தியுள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்றத்திடம் இருந்து குட்டு வாங்கிய பிறகும் தன் போக்கை மாற்றிக்கொள்ளாமல் RSS கொள்கை அடிப்படையிலான தன் சொந்த விருப்பு வெறுப்புகளை ஆளுநர் என்ற பதவியை பயன்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும் கி. வீரமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் ஒதுக்கீடு செய்து வழங்கப்பட்டுள்ள அனைத்து வீடுகளையும் 6 மாதத்திற்குள் கட்டி முடிக்க வேண்டும் என்று வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி உத்தரவிட்டுள்ளார். கலைஞர் கனவு இல்லம் என்ற ஒரு திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டப்படி பழைய அரசு குடியிருப்புகளில் வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. அதேபோல வீடு இல்லாத ஏழைகளுக்கும் வீடு இல்லாத மாற்றுத்திறனாளிகள் விதவைகளுக்கும் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. மேலும் இந்த திட்டத்தின் கீழ் அரசு தமிழ்நாடு முழுவதும் பயனாளிகளை தேர்வு செய்து வீடுகளை கட்டி வழங்கி வருகிறது. இந்நிலையில் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு ஒன்றியம் எருக்கம்பட்டு கிராமத்தில் மனு நீதி நாள் முகாம் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமை ஒட்டி 232 மனுக்கள் பெறப்பட்டு 115 மனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கிறது. 88 மனுக்கள் பரிசீலனையில் உள்ளதாகவும் 29 மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. முகாமின் போது சாதி சான்று, பட்டா மாறுதல், வாரிசு சான்றிதழ், திருமண உதவித்தொகை, விதவை உதவித்தொகை என 115 நபர்களுக்கு 49,51,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் சுப்புலட்சுமி வழங்கி பேசினார். வேலூர் மாவட்டத்திற்கு கடந்த 2024ஆம் ஆண்டில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் 3000 வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 2700 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த ஆண்டில் 3500 வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பேரணாம்பட்டு தாலுகாவில் கடந்த ஆண்டு 300 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த ஆண்டு பேரணாம்பட்டு தாலுகாவில் 370 வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் ஆட்சியர் தெரிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக தொடர்ந்து செயல்படுவேன் என அன்புமணி கூறியுள்ளார். எந்த நோக்கத்திற்காக கட்சியின் தலைவராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேனோ, எந்த நோக்கத்திற்காக ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கினாரோ அந்த நோக்கத்தை நோக்கி உங்களின் ஆதரவுடன் இன்னும் தீவிரமாக பயணிக்க நான் உறுதி பூண்டிருக்கிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் விரைவில் உங்களை தேடி வருவேன் என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.